இளநிய எப்பயுமே குடிச்சு தான் பழக்கம். இன்னைக்கு நம்ம அத சாப்பிடலாம். ஓஷன் தீம்டு டெண்டர் கோகனட் ஜெல்லி தான் இன்னைக்கு செய்ய போறோம். அதாவது இளநீ வச்சு ஒரு ஜெல்லி பண்ண போறோம். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இதுல எந்த விதமான ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸும் ஆட் பண்ணல. பார்க்க மட்டும் இல்லங்க, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இளநியோட தண்ணியும், அதுல இருக்க வழுக்கையும் எதையும் மிஸ் பண்ணாம எடுத்து செஞ்சிருக்கோம். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 2 இளநிலேருந்து தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2ஆ உடைச்சு உள்ள இருக்க வழுக்கையும் எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம வெளியில எடுத்த வழுக்கைய நீட்டமா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச இளநீர் தண்ணியை இதில் வச்சுக்கலாம். கூடவே கலருக்காக 2 சங்குப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலர் பத்தலைன்னா இன்னும் 2 பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, லைட்டாக ஒரு ஓஷன் ப்ளூ கலர் வருது. இப்போ இதில் நான் 9 கிராம்ஸ் ஆஃப் அகரகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஜெல்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். நான் அகரகரே எடுத்துக்கிட்டேன். இந்த அகரகர் தண்ணியில் கரையிற வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இந்த டைமில் இதில் நான் ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் உங்கள் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கூடவோ இல்லை குறைச்சோ போட்டுக்கலாம். எல்லாம் கரைஞ்ச உடனே இப்போ நீங்கள் அதில் போட்டிருந்த சங்குப்பூவில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோ ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வழுக்கையெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் கண்ணாடி பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி பட் ஜெல்லியோட ஷேப் மாறாமல் கையில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு யூஸ் பண்ணுறது நல்லது. பட் சிலிக்கான் மோல்டில் கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் வச்சாலே ஜெல்லி செட் ஆகிடும். ஆனால் நான் சீக்கிரமாக வீடியோக்கு காட்டணுன்றதுக்காக நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இதோட டெக்ஸ்டரே பயங்கரமாக இருக்குது. நம்ம உள்ளே போட்ட இளநியோட வழுக்கையெல்லாம் அழகாக இருக்குது. நல்லா சாப்பிடவும் க்ரன்ச்சியாக இருக்கும். அட் த சேம் டைம் கன்சிஸ்டன்சி பாருங்களேன், உங்களுக்கே கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.